அன்பார்ந்த நேர்களே, அனுதினம் ஆனந்தத்தை தரக்கூடிய உங்களுக்கு நமது வணக்கம். 24/12/2025 புதன்கிழமை, மார்கழி மாதம், முற்பகல் சதுர்த்தி, பிற்பகல் பஞ்சமி தேதி. இன்று அவிட்ட நட்சத்திரம். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனதில் சில குழப்பங்களும் தேவையில்லாத கவலைகளும் ஏற்படும். இவை தவிர்க்க அருகிலுள்ள வராகி தேவியை அல்லது நரசிம்மரை வழிபட்டு இன்றைய நாளை உங்களுடைய நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். மேஷம், அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நாள் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. 11ஆம் வீட்டு சந்திரனும் மற்ற கிரகங்களும் கூடிய நிலையில் சுப நிகழ்ச்சிகளும் இந்த அதிக லாபம் தரக்கூடிய வருவாய்களும் உங்களுக்கு இன்று சிறப்பாக அமையும். ஆகையால் பல முயற்சிகளிலும் பல செயல்களிலும் ஈடுபட்டு வெற்றியை காணுங்கள். உற்றார் உறவினர்கள், மற்ற நண்பர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் ஆகியோர் உங்களுடன் சேர்ந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். கிருத்திகை, இன்று நாள் மிகவும் சுமாராக உள்ளதால் பெருமுக பெருமானை வணங்கி உங்களுடைய நாளை மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டால் அதிக வெற்றிகள் அமையக்கூடிய நாளாக அமையும். ரோகிணி, ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரங்கள் இன்று நாள் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. தேடிய திக்குகளில் எல்லாம் உங்களுக்கு அழைப்புகள் வரும், வருவாய்கள் வரும், அதிக லாபம் தரும். ஆகையால் இன்றைய நாளை உங்களுடைய நாளாக மாற்றுங்கள். மிருகசீரிஷம், இன்று நாள் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் தேவையில்லாத கவலைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளதால் இதிலும் நிதானமாக செயல்பட்டு நிதானமாக இந்த நாளை கடத்துங்கள். மிதுனம், திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. திருப்புவனை நாளாக அமைந்துள்ளது. போன்ற ஆல்ரெடி செய்த வேலைகளை உற்று நோக்கினால் இன்று அதில் வெற்றி காண முடியும். ஆகையால் செய்த செயல்களில் திரும்பி பாருங்கள். எளிதில் வெற்றி தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளதால் லாபங்கள் அதிகரிக்கும், செல்வாக்கு பெருகும். ஆகையால் பங்குச்சந்தை, ஆடை ஆபரணங்கள் அது மற்றவைகளிலும் ஈடுபட்டு உங்களுடைய நாளாக சிறந்த நாளாக மாற்றுங்கள். கடகம், பூச நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் மிகவும் சுமாராக உள்ளது. அலைச்சல்களை அதிகரிக்கும், வருவாய்களில் இழப்புகள் ஏற்பட தோன்றும், தேவையில்லாத மனக்கவலைகள் உண்டாக்கும். ஆகையால் இன்ற நாளை இறைவ வழிபாட்டோடு செலுத்துங்கள். ஆயில்யம், இன்று ஆனந்தம் தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. அது எதிலும் வெற்றி பெறுவீர்கள், அதிக லாபம் பெறுவீர்கள், வருவாய் அதிகரிக்கும், எல்லா திக்குகளிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் ஏற்படும். ஆகையால் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு எல்லா விதத்திலும் வருவாய் ஈட்டுங்கள். எல்லாருடன் நட்புடன் பழகி உங்களுடைய நட்பை விரிவாக்கிக் கொள்ளுங்கள். சிம்மம், மகம், பூர நட்சத்திரக்காரர்கள் என்று சிறப்பாகவும் அருமையான நாளாக அமைந்துள்ளது. மகத்தான வெற்றிகளை காண்பீர்கள். ஆடை ஆபரணங்கள், செல்வ செழிப்பு ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். உறவினர்கள், நண்பர்கள், குழந்தைகள், பெற்றோர்கள் ஆகியோருடன் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். ஆக இந்த நாளை உங்களுடைய நாளாக மாற்றுங்கள். உத்திரம், இன்று செயல்படக்கூடிய எல்லா செயல்களிலும் மிகுந்த கவனம் தேவை. அருகில் உள்ளவர்களிடம் மற்றவர்களிடம் உன்னிப்பாக கவனித்து பேசுங்கள். ஆகையால் நன்மைகள் பெருகும். இன்றைய நாளை உங்களுடைய மாற்ற எதிலும் கவனம் தேவை. கன்னி, அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆனந்தமும் அதிக லாபமும் தரக்கூடிய நாளாக உள்ளது. ஆகையால் இன்று எல்லா செய்யக்கூடிய வேலைகளை உற்று நோக்கி அது எதில் அதிக வருவாய் வரும் என்று தேடுங்கள். அதில் லாபமும் அதிகரிக்கும், வருவாயும் பெருகும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு ஆனந்தத்தை தரும், புதிய வெற்றிகளை பெறுவீர்கள். சித்திரை, இன்று நாள் சிரமம் தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளதால் எல்லா விதத்திலையும் கவனம் செலுத்துங்கள். செய்யக்கூடிய செயல்கள் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செய்யுங்கள். அதனால் அதிக அலைச்சல்களை தவிர்க்க முடியும். துலாம், விசாகம், சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று மிகவும் அருமையாகவும் ஆனந்தம் தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. எளிதில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருப்பதால் எல்லா செயல்களிலும் ஈடுபடுங்கள். எல்லாத்திலையும் உற்று நோக்கி எல்லா வகையான இன்பங்களையும் பெறவும், எல்லோருடன் அன்பாக பேசி எல்லாரையும் உங்கள் வளையத்துக்கு வைத்துக் கொள்ளவும் மிகவும் அருமையாக அமைந்துள்ளது. ஆகையால் ஆடை ஆபரணங்கள்,
செல்வ சேமிப்பு, பூமி லாபம் ஆகிய அனைத்தும் இன்று கிட்டும். விருச்சிகம், அனுஷம். இன்று எல்லா செயல்களிலும் ஒருமுறைக்கு இருமுறை ஈடுபாடுடன் செயல்பட்டால் இன்றைய நாள் மிகவும் உங்களுடைய நாளாக மாற்றலாம். கேட்டை, இன்று நாள் மிகவும் அருமையாகவும் ஆனந்தம் தரக்கூடிய நாளாகவும் உள்ளதால் இன்றைய நாளை உங்களுடைய நாளாக மாற்ற எல்லாமே இறைவனை வணங்கி இன்றைய நாளை ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். தனுசு, மூலம் போராடும் நட்சத்திரக்காரர்கள் இன்று பூரிப்பு மிகுந்த நாளாக அமைந்துள்ளது. மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். எளிதில் வெற்றி காண்பீர்கள். ஆகையால் இன்றைய நாளை மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு உங்களுக்கு வேண்டியவைகளை நிறைவேற்றிக் கொள்ள அதில் கவனம் செலுத்துங்கள். மிகுந்த நாளாக மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருப்பதால் எல்லா செயல்களிலும் கவனத்துடன் செயல்பட்டு வெற்றியை காணுங்கள். உத்திராடம், உத்தியோகத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சாலைகளில் பயணங்களிலும் அதிக கவனம் செலுத்துங்கள். சிரமத்துடன் இன்றைய நாளை மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டால் எளிதாக இந்த நாள் வெல்லலாம். மகரம், திருவோண நட்சத்திரங்கள் இன்று சீரும் சிறப்புமாக உள்ளது. திரும்பெல்லாம் உங்களுடைய பெயரையே எல்லாரும் உச்சரிப்பார்கள். ஆகையால் எல்லா தொழில்களிலும் ஈடுபட்டு எல்லா வேலையையும் அருமையாக முடிப்பீர்கள். வெற்றி காண்பீர்கள். ஆனந்தம் தரும் இன்றைய நாளை உங்களுடைய நாளாக மாற்ற எளிதில் செய்யக்கூடிய எல்லா செயலிலும் முதலில் ஈடுபடுங்கள். அவிட்டம், அவதி தரக்கூடிய நாளாக இருப்பதாலும் அலைச்சல் அதிகரிப்பதாலும் இன்றைய நாளை மிகவும் கவனத்துடன் செயல்பட்டு செய்த செயல்களில் ஒரு முறை இருமுறை ஆலோசித்து செய்யுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சுலபமாக முடியும். கும்பம், சதயம் போராட்ட நட்சத்திரங்களுக்கு இன்று பூரிப்பு மிகுந்த நாளாகவும் புத்துணர்ச்சி பெறக்கூடிய நாளாக அமைந்துள்ளதால் வருவாய்கள் அதிகரிக்கவும் செல்வம் பெறவும் லாபம் அதிகரிக்கவும் உங்களுடைய செயல்களை ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செய்து அதில் வெற்றி காணுங்கள். எல்லா செயலிலும் மிகுந்த ஆர்வத்துடன் ஈடுபட்டால் வெற்றிகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மீனம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று சிரமம் தரக்கூடிய நாளாகவும் அதிக அலைச்சல் தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளதால் ஒரு முறைக்கு இருமுறை எல்லா செயல்களிலும் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டால் நாள் சுலபமாக முடியும். ரேவதி, இன்று மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. ஆனந்தம் தரும். எல்லா விதத்திலையும் எல்லோரும் உங்களுடன் இணைந்து செயல்படுவார்கள். ஆகையால் இன்று உங்களுக்கு சிறப்புமிக்க நாளாக அமைந்துள்ளதால் எல்லோருடன் அன்போடு பழகி ஆனந்தத்தை பெறுவீர்கள்.